ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரியல்மில இருந்து ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. அது என்ன ஃபோனுன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தெரிய விட்டுருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் அவ்வளோ உயரமாக இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் குவாட் கேமரா அப்படின்னு சொல்லி 4 கேமரா கொண்ட மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரியல்மி 5 சீரீஸ்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 அண்ட் 3 ப்ரோ வந்து இப்போ தான் சமீபத்தில் லான்ச் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 சீரீஸ் ஒன்று இடையே ஏன் அந்த 4 சூஸ் பண்ணேன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சீரீஸ் கொண்டு வரப்பாங்க. அந்த 5 சீரீஸில் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொண்ட மொபைல் ஃபோன் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஃபோன் என்ன மாதிரி சிறப்பம்சங்களோட என்னென்ன ஃபீச்சர்ஸோட வரப்போகுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட மாதம் அவங்க ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா 48+, 586+, அப்புறம் வந்து 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 48ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவாக இருக்கும். 586ன்றது வந்து சோனியோட IMX சென்சார். அதுதான் இப்போ டாப் மோஸ்ட் 48 மெகா பிக்சல். OnePlus 7லேருந்து ரெட்மிலேருந்து எல்லாமே அந்த 48 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று 4ன்றது குவாட் கேமரா, 4 கேமரா யூஸ் பண்ணுறதை மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது லைவ் ஈவெண்ட்டாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடக்க போன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குவாட் கேமரா கொண்ட செட்டப் வந்து ரியல்மி 5 சீரீஸில் மட்டும் கிடையாது. ரியல்மி 1, 2, 3 லான்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரியல்மி எக்ஸ்ன்னு சொல்லி பாப்அப் கேமராவோட வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் 17,000 ரூபாய்க்கு. அந்த ஃபோன்லேயுமே அடுத்த வெர்ஷனாக குவாட் கேமரா செட்டப்போட இன்னொரு ஃபோன் வரதான்னு சொல்லி அவங்க லீக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் கவுண்டவுன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ இந்த ஃபோனோட முழு ஃபீச்சர்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரியல்மி 5 ப்ரோ அதாவது ஹையர் வெர்ஷனில் ஸ்னாப்டிராகன் 712 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் சிப் தான். ஸ்னாப்டிராகன் 710 பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 712, ஏற்கனவே 730ன்ற ஒரு சிப் இருக்குது. அது வந்து K20ல யூஸ் பண்ணிக்கிறது ரெட்மியில். அது மட்டும் இல்லாமல் 4 மெகா பிக்சல் 4 கேமரான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்று 14 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல். 14 மெகா பிக்சல்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரைமரி சென்சார். அதுதான் வந்து உங்கள் கேமராவோட அவுட்புட்டை வந்து அதிகப்படுத்தி தரப்போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிளுக்காண்டி. 5 மெகா பிக்சல்ன்றது என்னன்னு தெரியும், டெப்த் சென்சிங்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அந்த போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கு. 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இமேஜ் எடுத்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரு கலர், நேச்சுரல் கலர் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குறக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி, டைப் சி போர்ட் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, 6.4 இன்ச் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்போ AMOLED டிஸ்பிளேனா உங்களுக்கு ஆன்ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரப்போகுது. இதில் பாப்அப் கேமராவான்றது மட்டும்தான் சந்தேகமாக இருக்குது. அது லைவில் தான் பார்க்கணும். ரேட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நாச் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் கேமரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பாப்புன்றது மென்ஷன் பண்ணல. ஏன்னா ரியல்மி எக்ஸில் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சது வந்து பாப்அப். ஸோ ரியல்மி 5 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பாப்அப் வராதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போது AMOLED டிஸ்பிளே, 4000 mAh பேட்டரி, டைப் சி, ஸ்னாப்டிராகன் 712 சிப்செட், 14 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி 5 ப்ரோவில் வருது. இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க ரியல்மி 5. இதில் யூஸ் பண்ணிக்கிற சிப் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 665. 660க்கு அடுத்த அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஏற்கனவே ரியல்மி 3ல பார்த்தீங்கன்னா 660 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி 3 ப்ரோவில் ஸ்னாப்டிராகன் 710 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இந்த ஃபோனில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி, 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட். இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது, நார்மல் டிஸ்பிளே தான். இதுலேயும் 16 மெகா பிக்சல் தான் ஃப்ரண்ட் கேமரா. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, மற்ற 3 கேமரா செட்டப்புமே சேம் தான். 8+, 5+2, ஃப்ரண்ட்டும் சேம் தான், 16 மெகா பிக்சல். இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஒரு 12,000 13,000 பட்ஜெட்டில் வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி கிடைக்குது. ஏன் வந்து 5 ப்ரோவில் கம்மியாக இதில் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளேவை ஆஃப் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணாலும் சரி, எனி டைம் ஆன் இருந்தாலும் சரி, அந்த பவர் கன்சப்ஷன் வந்து AMOLEDல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் வந்து நார்மல் LCD பேனல்ன்றனால உங்களுக்கு பேட்டரி ஹையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலானதான் பெர்ஃபார்மன்ஸ் தரும். ரெண்டுமே டே டு டே யூசேஜில் எப்படியும் 2 நாள் பேட்டரி பேக்கப் நிற்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டைப் சி போட்டிருக்கு. ரியல்மிக்கே உரித்தான ஒர்க் சார்ஜ் வந்து பாக்ஸோட இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிடும். ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். மெயின் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கு, அப்புறம் கேமரா செட்டப்ல இருக்கு. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக சேமாக தான் வரும். சைஸும் கொஞ்சம் மாறும். ஏன்னா 5 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6" டிஸ்பிளே, ரெண்டு தான் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன ஒரு ஹைலைட்னா, இது 20ஆம் லான்ச் ஆக போகுது. ரேட்டிங்ஸ் தெரிஞ்ச பிறகு இது Note 7 Proக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். இது வரைக்கும் Note 7 Pro தான் 14,000 பட்ஜெட் ஒரு கிங்காக இருந்துட்டு வருது. இப்போ Realme 5 Pro லான்ச் பண்ணோடனே ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் Realme Xல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா Realme கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா, அவங்க லான்ச் பண்ணுங்க 3 சீரீஸ்க்குமே குவாட் கேமரா கொண்டு வர போதா சொல்லியிருக்காங்க. Realme Pro சீரிஸ், Realme X சீரிஸ் பொறுத்திருந்து பார்ப்போம். 20ஆம் தேதி வரைக்கும் பிரைஸ் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சோடனே, ரிவ்யூ யூனிட் கிடைச்சோடனே நம்ம அன்பாக்சிங் பண்ணி முழு விவரமான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம